எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, சீக்கிரம் வந்துருவா. ஏய், எங்கம்மா போன? வர்றவங்கள உங்க பொண்ணுங்கன்னு விசாரிச்சுட்டே இருக்காங்க. ரிசப்ஷன் ஆரம்பிக்கணும்ல, டைம் என்ன ஆகுது? இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படா? அப்பா, நான் வர்ஷா கூட இருந்தேன். அவளுக்கு மேக்கப் பண்ணி விடணும்ல. அதெல்லாம் மேக்கப் ஆளுங்க பாத்துக்குவாங்கம்மா. கிச்சன்ல சாப்பாடு ரெடி ஆச்சான்னு தெரியல. நான் ஒருத்தனே எவ்வளவு வேலை தான்டா பாப்பேன். அதெல்லாம் நானும் தானப்பா பாத்துட்டு இருக்கேன். வர்ஷாவை பாத்துட்டு அப்படியே கிச்சனுக்கு போனேன். சமையல் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிருவாங்க. டெக்கரேஷன் கூட முடிஞ்சிருச்சுப்பா. நீங்க டென்ஷன் ஆகாம கூலா இருங்க. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். இந்த எல்லா வேலையும் நாம தானே பாத்துக்கிட்டு இருந்தோம். நர்மதாவை கிச்சன் பக்கமோ ஸ்டேஜ் கிட்ட நான் பார்க்கவே இல்லையே. அப்புறம் ஏன் நர்மதா இப்படி சொல்லுது? நான் கேட்க போனா வேலை பார்த்துட்டு இருந்ததுனால என்ன பார்க்கலன்னு சொல்லும். ஒரு வேலை பிஸியா இருந்ததுனால பார்க்காம இருந்திருப்போமோ. சரி, நீ கூடியாரு. ஏங்க, வர்ஷா ரெடி ஆனாதானே சீக்கிரம் ரிசப்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். நீ உன் பையனை ரெடி பண்ணிட்டியா? பசங்க ரெடி ஆகிறதுக்குலாம் 2 நிமிஷம் தாங்க. அதனாலதாம்மா உன் மகன் 2 மண்டபத்திலயும் இருக்கான். நீ போய் வர்ஷா ரெடி ஆயிட்டாலான்னு பார்த்து கூட்டிட்டு வந்துரு. நர்மதா, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நான் இப்படி இருக்கேன். உனக்கு என்ன, அழகா இருக்க. இந்த ட்ரெஸ்ல பாக்கும்போது உன் அண்ணனுக்கு என்ன பிடிக்கும்ல? என் அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதான் பணத்து மேல ஆசைப்பட்டு 2 பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கான். என்ன யோசிக்கிற நர்மதா? சொல்லு, உன் அண்ணனுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும்.